ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் தான் உங்கள் நண்பன் சத்யா. ஏன்னா இது ஹெல்மெட்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ இந்த லாக்டவுனில் இப்போ எனக்கு வேலை கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கு. அதனால் எங்கேயும் போக முடியல. சரி, மோட்டோ விலாக் ஸ்டார்ட் அப்பில் நான் எடுக்கணும். என்னால் ஆக்ஷன் கேமரா ஒரு 10 ரூபா 5 ரூபா கொடுத்து வாங்க முடியல. நான் மொபைலில் தான் ஷூட் பண்ணுறேன். ஆனால் ஹெல்மெட்டில் போகிறப்ப மொபைலில் தனியாக வச்சுட்டு ஷூட் பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன், இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணியிருந்தேன் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு. சர்ச் பண்ணப்போ சில ஐடியா கிடச்சிது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நானும் ட்ரை பண்ணேன். நான் ஒன்று அப்புறம் கண்டுபிடிச்சேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு இந்த வீடியோவில் ஹெல்மெட்டில் மொபைலை வச்சு எப்படி ஷூட் பண்ணிட்டு போகலாம் ஈஸியாக. உங்களுக்கு வந்து மொபைலும் சேஃபாக, நீங்களும் சேஃபாக எப்படி இருக்கலாங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ஸ்டார்டிங்கில் நான் எப்படி வந்து மொபைலில் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தேன்னா, இந்த ஸ்டார்டிங்கில் நான் இந்த ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஹெல்மெட்டில் இந்த இருக்கு இல்லையா, மொபைல் எப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இது என்னென்னா, நம்ம கையில் கட்டுறோம்ல ரிஸ்ட் பேண்டு, அந்த ரிஸ்ட் பேண்டு தான் இது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் பிரித்து காட்டுறேன். இது ஆனால் யூடியூப்பில் தான் பார்த்தேன்னா, இது ஆனால் மொபைல் சேஃப் தான். ஆனால் உங்களுக்கு வந்து மொபைல் ஸ்க்ரீனில் என்னால் இது ஆப்ரேட் பண்ண முடியல. தெரியுதா உங்களுக்கு? நார்மல் ரிஸ்ட் பேண்டு தான் இது. ரிஸ்ட் பேண்டில் மொபைலை வச்சுட்டு இது பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் உங்களுக்கு டச் பண்ண முடியாது. ஆனால் ஒவ்வொரு ட்ரிப்பும் நீங்கள் எடுத்துகிட்டு இதை பிரிச்சுட்டு திருப்பி மாட்டுறது அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இது தான் பருவதமலை போன வீடியோ வந்து நான் இப்படி தான் வச்சு ஷூட் பண்ணிட்டு போனேன் ஃபஸ்ட்டு. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸ்க்ரீன் உங்களுக்கு டச் ஆகிறதுனால வீடியோ ஷூட் ஆகிட்டு இருக்கும் போதே கேன்சல் ஆகிடும், ஜூம் ஆகிடும், நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு நான் என்ன யோசித்தேன், சரி செட்டாகவே மொபைல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆன்லைனில் இருக்கான்னு சர்ச் பண்ணப்போ தான் ஒரு ஐடியா ஒன்று தோணுச்சு. சொல்கிறாங்க அது என்னென்னா, இதுதான். இது என்ன தெரியுதா உங்களுக்கு? ட்ரைபேடில் மொபைல் ஃபிக்ஸ் பண்ணுற மொபைல் ட்ரைபேடு ஹோல்டரு. இது வந்து உங்களுக்கு தனியாகவே கிடைக்கிது. இது பார்த்தீங்கன்னா மொபைல் நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மொபைல் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இது வந்து ட்ரைபேடில் ஃபிக்ஸ் பண்ணுறது. இங்கே ஸ்க்ரூ நாப் இருக்கும். இன்னொன்று இதுக்கு வந்து பேக் சைடும் ஸ்க்ரூ நாப் இருக்கும். இது எப்படி ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா, ட்ரைபேடில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க உங்கள் ஆக்ஷன் கேமரானா, இதை நீங்கள் ட்ரைபேடில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மேலே ஆக்ஷன் கேமராவோட அந்த இதை வந்து டைட் பண்ணி பண்ணுற ஞாபகம் இருக்கும் இந்த மாதிரி. சரி, அதை வந்து நீங்கள் இது கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இந்த நாப் எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது ஓகேவா? இதை வந்து ஹெல்மெட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இது வந்து ஹெல்மெட்டில் ஆக்ஷன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுற 3mm டேப்பு ஹோல்டர். இது 3mm டேப் இருக்கும் பேக் சைடு. இந்த ஹோல்டர் தான் வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதில் தான் அந்த இந்த மாதிரி ஒரு லாக் வச்சு இதை வந்து ஆக்ஷன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஆக்ஷன் கேமரா ஹெல்மெட்டில் நீங்கள் எப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இந்த ஹோல்டர் தூக்கி இது நான் இப்போ தான் இது ஃபிக்ஸ் பண்ணேன், ஒரு 2 hours காயணும்னு இருக்கேன். இதை தூக்கி நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி. இது மட்டும்தான் வந்து நீங்கள் மொபைல் ட்ரைபேடு. மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆக்ஷன் கேமராவோட வர கேட்ஜெட்ஸ் தான். இது நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம். இதில் வந்து நீங்கள் மொபைலை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. ஆனால்
இந்த இடத்துல ஒரு பேண்ட் ஒன்று நீங்கள் போட்டுங்க. இது வந்து கொஞ்சம் இது மொபைல் சேஃபாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல ஒரு கிராஸாக ஒரு பேண்ட் ஒன்று போட்டுங்க. இப்படி நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் அந்த இடம்லாம். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இது வந்து ஆன்லைனில் கிடைக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலி இது உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். இதுவுமே ஆன்லைனில் தான் கிடைக்கும். ஆனால் நான் ஆன்லைனில் வாங்கலை. இது வந்து நான் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வாங்கினேன். இந்த ஹோல்டர் இருக்கு இல்லையா, இதுக்கு பேக் சைடு உள்ளது, இந்த ஹோல்டர் வந்து இந்த ஹோல்டரோட இமேஜை வந்து நான் இமேஜுக்குள்ள லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் ஆன்லைனில் தேடி லிங்க் பார்த்தேன். இது மட்டும் தனியாக கிடைக்கல. அப்படி இல்லை, இந்த மாதிரி 3mm டேப் போட்டு மொபைலில் ஃபிக்ஸ் பண்ண வேணான்னா ஆக்ஷன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சின் மவுண்ட்டு, ஹெல்மெட்டில் மாட்டுற சின் மவுண்ட் இருக்குது. அது வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஸ்ட்ராப் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த இது சின் மவுண்ட்டு ஸ்ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல்ட் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் இந்த நாபை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எதில் ஃபிக்ஸ் பண்ணாலும் இந்த மவுண்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ தெரியுதா? இந்த மவுண்ட், ஏன்னா இந்த மவுண்ட்டு தான் இதில் ஃபிக்ஸ் ஆகும் உங்களுக்கு. இது தேடி தான் ரிச்சி ஸ்ட்ரீட்டு போனேன். ஹாய், ஒன்றும் இல்லை, இந்த மொபைலில் வீடியோ ஷூட் பண்ணுறேன்ல நான், ஆக்ஷன் கேமரா இல்லாமல், அதுக்காக ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி மவுண்ட்டு இதெல்லாம் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்டில் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. சரி போயிட்டு செக் பண்ணுவோம். இது வந்து இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன்னா, நான் அலைஞ்சி தேடுறேன். அதே மாதிரி நான் ஏன்னா ஆன்லைன்லாம் பார்த்தேன், ஆன்லைன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ மொபைல் ஃபிக்ஸ் பண்ணுற தனித்தனியாக மவுண்ட்லாம் நம்ம வாங்கணும். சரி நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போய் நம்மளே சர்ச் பண்ணுவோம், அதையே ஒரு வீடியோவை போடுவோம். இப்போ பிகினர்ஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு தான் இதை போடுறேன். கண்டிப்பாக நான் இங்கேருந்து இதுக்கு அடுத்தது ரிச்சி ஸ்ட்ரீட் தான். ரிச்சி ஸ்ட்ரீட் போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, பாய். ரிச்சி ஸ்ட்ரீட்டில் சூப்பர் மொபைல்ஸ் வந்திருக்கோம். ரிச்சி ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது. அண்ணன் தான் நம்மளுக்கு எல்லாமே ஃபேவராக பண்ணி கொடுத்தது. செல்ஃபி ஸ்டிக் வாங்கியிருக்கோம். இன்னொன்று ரிங் லைட்டு. ரேட்டெலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் ஒரு 4-5 கடையில் விசாரித்தேன். அப்படி பார்க்குறப்ப இந்த கடையில் கொஞ்சம் ரேட்லாம் கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கூட பார்க்குறேன். அவுட் சைடு வியூ உங்களுக்கு காட்டுறேன், அதில் பாருங்கள். நான் அப்புறம் என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறது என் சேனல்லே நான் சொல்கிறேன். ஓகே ஜி, ஒரு ஹாய் சொல்கிறேன். உங்கள் நேம் ஜி? சுல்தான் பாய் இருக்காரு. நீங்கள் வந்தீங்கன்னா அவர்கிட்ட கூட பேசுகிறேன். நான் அவுட் சைடுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு சென்டரில் உள்ள போலீஸ் பூத்து கிட்டே போயிட்டு அப்படியே பேக் சைடில் உள்ள ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 4-5 ஷாப்லேயே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இப்போ நம்ம இருக்கிற சூப்பர் மொபைல் எலக்ட்ரானிக்ஸ் ஷாப் இருக்கும். இது வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப்பு. மொபைலு, லேப்டாப்புக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸும் இங்கே கிடைக்கும். ஹோல்சேல் ரேட்டுக்கே இங்கே விற்கிறாங்கன்னு பார்த்துங்க. ரிச்சி ஸ்ட்ரீட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் சூப்பர் மொபைல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த கடையோட அட்ரஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இதான் வாங்கினேன், அந்த கடையில் வாங்கின ட்ரைபேடு. இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ட்ரைபேடு. இதை நீங்கள் செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கேரியாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதிலே இந்த ஹோல்டர் வரும். இந்த இது கூடயே ஒரு ப்ளூடூத் ரிமோட்டும் வருது. இதை வந்து நீங்கள் மொபைலோட பேர் பண்ணிட்டு இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி கேமராவுக்கு எப்படி ட்ரைபேட் இருக்குமோ சேம் அதே மாதிரியே இருக்குது. இது நீங்கள் என்ன சைஸில் வேணாலும் அட்ஜஸ்டபிள் இதில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ட்ரைபாடும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொபைலை வச்சுட்டு நீங்கள் இதே அப்படியே செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே அட்ஜஸ்டபுளும் பண்ணிக்கலாம். இன்னொன்று விஷயம், இங்கேயே நீங்கள் வந்து உங்களோட அந்த ரிமோட்டை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரப்பரில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், இதிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செம்ம ஸ்மார்ட்டான இது. ஆன்லைனில் தேடிஇருந்தால் கூட சத்தியமாக இந்த மாதிரி எனக்கு ஒன்று கிடச்சிருக்காது. இது யங் டங்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். இது நீங்கள் அந்த ஷாப்பை கண்டிப்பாக அந்த ரிச் ஸ்ட்ரீட் போனீங்கன்னா அந்த நான் காமிச்சேன் இல்லையா, அந்த ஷாப்பில் வந்து நிறைய கேஜெட்ஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த ட்ரைபேட் இல்லாமல் வித்தவுட்லேயே இந்த பிராண்டில் ஒரு செல்ஃபி ஸ்டிக் ஒன்று இருந்தது, செம்ம லென்த்தாக இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா இதுதான். அது நல்ல லென்த்து. இந்த செல்ஃபி ஸ்டிக்கு சேம் இதே லென்த்து வரும். இதுக்கு நீங்கள் தனியாக கீழே வந்து ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிக்கணும். இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்டோடே வந்துடும். அது இன்னொன்று, இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ரிமோட் வந்து சார்ஜபிள் ரிமோட். இது நீங்கள் நார்மல் நார்மல் மொபைல் பின் இருக்குல்லையா, அந்த மொபைல் போட்டு இது சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கும் உங்களுக்கு. இந்த இதில் வேணும்னா மட்டும் ஆன் பண்ணிக்கலாம், வேணாங்கிற நேரத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஓகேவா? நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இதுதான் எனக்கு வந்து அந்த ஷாப்பில் கிடச்சிது. இன்னொன்னா, அந்த ஷாப்பில் கொஞ்சம் எல்லாமே ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஒரு ரிங் லைட் ஒன்று வாங்கினேன், அதுவும் மற்ற இடத்த விசாரித்ததை விட அங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இது கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் ஒரு மோட்டோ வீலாக ஒரு ஸ்டார்ட் அப்பில் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் போயிட்டு ஒரு 10,000 20,000 ஆக்ஷன் கேமராவுக்கு ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஆக்ஷன் கேமரா வாங்கினீங்கன்னா இதை நீங்கள் பிரிக்கவே தேவையில்லை. ஆக்ஷன் கேமரா எடுத்து அப்படியே இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை எப்படி கம்மி செலவில் கம்மி பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத மல்டி சேனலில் கண்டிப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கூடிய சீக்கிரம் ஒரு ட்ரிப்பு போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீயாக இருக்கும். ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கு. ஒர்க் முடிஞ்சோடனே வண்டியும் இப்போ தான் ரெடியாக இருக்குது. நம்ம ஷைனில் அடுத்தது ஒரு லாங் ட்ரிப்பு போகலாம். கண்டிப்பாக மறக்காமல் மல்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வேணும், இல்லை நான் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதையும் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தேடி அதுக்குள்ளே சொல்யூஷன்ஸை சொல்கிறேன். கண்டிப்பாக நானும் தேடி பார்க்குறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் தெரிஞ்சதுனால எனக்கு சொல்லுங்கள், நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே, பாய்.